வங்கிகள் தற்போது தங்க நகை கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைத்து அபராத வட்டி தள்ளுபடி போன்ற சலுகைகளை அறிவித்துள்ளன. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இஎம்ஐ மற்றும் புல்லட் ரீபேமெண்ட் போன்ற எளிமையான திருப்பி செலுத்தும் முறைகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளன. இன்றைய காலகட்டத்தில் அவசர தேவைகளுக்காக பொதுமக்கள் பலரும் நாடும் ஒரு எளிய வழிமுறை வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதாகும். மற்ற கடன்களுடன் ஒப்பிடுகையில் இதற்கு வட்டி விகிதம் சற்று குறைவு என்பதோடு மிக விரைவாகவும் கடன் கிடைத்துவிடுகிறது. தற்போது வங்கிகளில் நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கும் இனிமேல் கடன் வாங்க திட்டமிட்டிருப்பவர்களுக்கும் நிம்மதியளிக்கும் வகையில் 2 மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சி செய்திகள் வெளியாகியுள்ளன. அவை என்னென்ன என்பதை பற்றி விரிவாக கீழே காண்போம். நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான சுமை அதன் வட்டிதான். தற்போது பல்வேறு வங்கிகளும் பொதுத்துறை நிறுவனங்களும் தங்களது வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் நகைக்கடன்களுக்கான வட்டி விகிதத்தை கணிசமாக குறைத்து வருகின்றன. குறைந்த வட்டி சலுகை, குறிப்பாக பண்டிகை காலங்கள் மற்றும் சிறப்பு திட்டங்களின் கீழ் வழக்கமான வட்டியை விட குறைவான வட்டியில் ஸ்பெஷல் கன்செஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கடன் வழங்கப்படுகிறது. அபராத வட்டி தள்ளுபடி, நீண்ட நாட்களாக நகையை திருப்ப முடியாமல் வட்டிக்கு மேல் வட்டி பீனல் இன்ட்ரெஸ்ட் ஏறி அவதிப்படுபவர்களுக்காக சில வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரே முறை தீர்வு திட்டம் ஒன் டைம் செட்டில்மெண்ட் OTS போன்ற சலுகைகளை அறிவிக்கின்றன. இதன் மூலம் கூடுதல் அபராத கட்டணங்களின்றி அசலையும் அசல் வட்டியையும் மட்டும் செலுத்தி நகையை மீட்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. முன்பெல்லாம் நகைக்கடன் வாங்கினால் குறிப்பிட்ட காலத்திற்குள் மொத்தமாக வட்டியையும் முதலையும் கட்ட வேண்டும் அல்லது மாதம் வட்டியை கட்ட வேண்டும் என்ற கடுமையான விதிமுறைகள் இருந்தன. ஆனால் இப்போது வாடிக்கையாளர்களின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு வங்கிகள் பல்வேறு எளிதான திருப்பி செலுத்தும் முறைகளை ஃப்ளெக்சிபிள் ரீபேமெண்ட்ஸை அறிமுகப்படுத்தியுள்ளன. இஎம்ஐ முறை, வாடிக்கையாளர்கள் தங்களது நகைக்கடனை மாத தவணையாக ஈக்வேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அசல் மற்றும் வட்டியை சேர்த்து செலுத்தும் வசதி இப்போது பரவலாக்கப்பட்டுள்ளது. இதனால் மொத்தமாக பணம் கட்ட வேண்டிய சுமை குறைகிறது. புல்லட் ரீபேமெண்ட், கடனை திருப்பி செலுத்த ஓராண்டு காலம் வரை அவகாசம் அளிக்கப்படுகிறது. இக்காலத்தில் மாதம் வட்டி கட்ட தேவையில்லை. கடன் காலத்தின் இறுதியில் உதாரணமாக 12 மாதங்கள் கழித்து அசல் மற்றும் வட்டியை ஒரே தவணையாக செலுத்தலாம். இது விவசாயிகளுக்கும் மாத சம்பளம் வாங்குபவர்களுக்கும் பெரும் நிம்மதியை தருகிறது. டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல், வங்கிகளுக்கு நேரில் செல்லாமல் மொபைல் பேங்கிங் அல்லது நெட் பேங்கிங் மூலமாகவே வீட்டிலிருந்தபடியே வட்டி மற்றும் தவணைத் தொகையை செலுத்தி கடன் காலத்தை நீட்டிட்டுக் கொள்ளும் ரினியூவல் வசதியும் எளிதாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருக்கும் வங்கியில் இதுபோன்ற சலுகைகள் நடைமுறையில் உள்ளதா என்பதை அறிய உங்களது வங்கி கிளை மேலாளரையோ அல்லது வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தையோ நேரடியாக தொடர்பு கொண்டு சரிபார்ப்பது நல்லது. இதன் மூலம் தேவையற்ற கூடுதல் வட்டி சுமையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். நகைக்கடன் பெறும்போது கவனிக்க வேண்டியவை: வட்டி விகிதத்தை முன்கூட்டியே சரிபார்க்க வேண்டும். செயலாக்க கட்டணம் மற்றும் மறைமுக கட்டணங்கள் உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கடன் கால அவகாசம் மற்றும் திருப்பி செலுத்தும் விதிமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நகையின் பாதுகாப்பு தொடர்பான வங்கி விதிமுறைகளை கவனிக்க வேண்டும். வங்கிகளின் இந்த புதிய அணுகுமுறையும் சலுகைகளும் நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் பக்கபலமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் நகைகளை மூழ்கிவிடாமல் பாதுகாப்பாக மீட்க இந்த சலுகைகளை பயன்படுத்தி சரியான திட்டமிடலுடன் செயல்படுங்கள். பணத்தேவைக்கு நகைக்கடன் ஒரு விரைவான மற்றும் பாதுகாப்பான தீர்வாக கருதப்படுகிறது. தற்போது வட்டி சலுகைகள் மற்றும் கடன் புதுப்பித்தல் வசதிகள் கிடைப்பதால் நகைக்கடன் வைத்திருப்போருக்கு இது உண்மையிலேயே மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கடன் பெறுவதற்கு முன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக ஆய்வு செய்து முடிவெடுப்பது அவசியம்.